எல்லாருமே தேங்காய் பர்ஃபி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்க. தேங்காய் கூடவே நம்ம வேர்க்கடலையும் சேர்த்து செய்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காயில் இருக்க ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுத்துட்டு தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் கிட்ட வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வடிகட்டிட்டு அந்த தேங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்க. 1/2 கப் கிட்ட வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் மிக்சர் கூட இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க. நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாகிறது தெரியும். கைவிடாம நல்லா கிண்டிட்டே இருங்க. நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெய் கிரீஸ் பண்ண ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா லெவல் பண்ணி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகி உங்களுக்கு கிடைச்சிருங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நான் இந்த மாதிரி பால்ஸாக செஞ்சுக்கிறேன். நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் பீசஸ் போட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நார்மலாகவே தேங்காவில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூட வேர்க்கடலையும் சேரும்போது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாரா மாறுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுவாங்க. சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.